SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொலை கலாச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும், சஜித் தெரிவிப்பு. வருகிறது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அதிரவைக்கும் கொலை தொடர்கள், ஊடகவியலாளர் சமுத்ராவுக்கு பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. இலங்கைக்கு தேனிலவுக்காக வந்தவர் உயிரிழப்பு, சோகத்தை ஏற்படுத்தும் சம்பவம். சீனாவின் புதிய வகை கோவிட்-19 வைரஸ் கண்டுபிடிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நாடு முழுவதும் கொலை சம்பவங்கள் நடந்து வரும் கொலை கலாச்சாரத்திலிருந்து வரும் நிலையில் நாட்டு மக்களதும் மக்கள் பிரதிநிதிகளதும் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதனால் சமூகத்தில் அனைவரும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் இது குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். பிள்ளைகள் மற்றும் ஒட்டுமொத்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் முறையான வேலை திட்டத்தை முன்வையுங்கள். நீதிபதியிடம் சட்டத்திறனிடம் பாதுகாப்பு கூட பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் ஒன்றை தயாரிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. குறித்து சட்டமூலத்தை தயாரிப்பதற்கான சட்ட நிபுணர் ரின்சி அல்சகுலரட்ன தலைமையிலான குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த விடயத்தை நாடாளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் விஜித கெரத் வெளியிட்டுள்ளார். இலங்கையின் பிரபல ஊடகவியலாளர் சமுதித்த சமரவிக்ரமுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் சமுதித்த நேர்காணல் செய்த 4 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரது உயிருக்கு அதிகரித்த அச்சுறுத்தல் காரணமாக இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பதில் காவல்துறை அதிபர் பிடிகந்த விஜயசூரிய தெரிவித்துள்ளார். சமுதித்த விக்ரமசிங்க நேர்காணல் செய்த 4 பேர் சமீப காலங்களில் மர்மமான சூழ்நிலையில் கொல்லப்பட்டுள்ளார்கள். மித்தேனியாவில் அமைந்துள்ள நடந்த துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட சம்பவங்கள் குறித்த கவலைகளை மேற்கோள் காட்டி தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு சமுதித்த அதிகாரியிடம் கோரிக்கை விடுவித்துள்ளார். இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச நீதிபதிகள் குறிப்பாக பத்திரிகையாளருக்கான பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அதிகாரியிடம் கோரிக்கை விடுவித்துள்ளார். 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த அட்ஜின் அலோசியஸ் உள்ளிட்ட 2 விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3.5 பில்லியன் ரூபாய் வெட் வரியை செலுத்த தவறிய குற்றச்சாட்டுக்கு அமைய இந்த சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக மெண்டிஸ் டிஸ்டில்லரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் அட்ஜின் அலோசியஸும் அதே நிறுவனத்தைச் சேர்ந்த மற்றொரு நபரும் கடந்த அக்டோபர் மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதன்படி தண்டனை காலம் முடிந்த பின்னர் இருவரும் இன்று விடுதலை செய்யப்பட்டதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிக்கடுவ பகுதியில் கடலில் நீராடிக் கொண்டிருந்த வெளிநாட்டவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கிக்கடுவ நாரிகம் கடற்கரையில் நீராடிக் கொண்டிருந்தவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இறந்தவர் 38 வயதான ரஷ்ய நாட்டவர் என்பதுடன் அவர் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டு தேனிலவுக்காக இலங்கைக்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் தொழில் ரீதியாக ஒரு பொறியியலாளர் என்றும் கூறப்படுகிறது. இறந்தவர் நீராடிக் கொண்டிருந்த போது அலையில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் உயிர் காப்பாளர்கள் அவரை காப்பாற்ற முயன்ற போதும் அது தோல்வியில் முடிந்துள்ளது. பின்னர் அந்த குழு கடலுக்கு அடியில் நீந்தி கொண்டிருந்த போது ஒரு பாறையில் சிக்கியிருந்த நிலையில் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்ட போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த ரஷ்ய நாட்டவரின் சடலம் நேற்று இரவு பலப்பிட்டி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனையை பலப்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. உலகச் செய்திகள். சீனாவில் புதிய வகை கோவிட் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நச்சுயியல் வல்லுநரான ஷி ஷெங்லி தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட ஆய்வில் புதிய வகை கொரோனா வைரஸ் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோவிட்-19 தொற்றினை போன்றே இந்த புதிய தொற்றும் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பெரும் அபாயம் கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த புதிய வகை கோவிட் வைரஸ் HKU5 என்று அழைக்கப்படுகிறது. இந்த வைரஸ் தொற்றும் மனிதர்களின் சுவாச மண்டலத்தை பாதிக்க தன்மை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொலை கலாச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும், சஜித் தெரிவிப்பு. வருகிறது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அதிரவைக்கும் கொலை தொடர்கள், ஊடகவியலாளர் சமுத்ராவுக்கு பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. இலங்கைக்கு தேனிலவுக்காக வந்தவர் உயிரிழப்பு, சோகத்தை ஏற்படுத்தும் சம்பவம். சீனாவின் புதிய வகை கோவிட்-19 வைரஸ் கண்டுபிடிப்பு.